ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதம். லெட்ஸ் டூ இட். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ரொம்ப குட்டி துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு குவிக்காக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நான் 2 பேருக்கு சமைக்கிறேன். ஸோ ஒட்டு மாங்காயை அரை மாங்காய் எடுத்துக்கிறேன். 2 பேருக்கு அரை ஒட்டு மாங்காய். அதை நல்லா கிரேட் பண்ணி துருவி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு இந்த மாங்காய் ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக 3 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். இது கூட நான் பெருங்காயம் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் வதங்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் 2 பேருக்கு அரை மாங்காய் தான். அதுக்கு மேலே போட்டால் உங்களுக்கு ரொம்ப புளிக்கும். இது வதங்கினதுக்கப்புறமா நான் வடிகட்டி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் பாஸ்மதி சேர்த்துக்கலாம். சாதாரண பொன்னி அரிசினா அதுவும் சேர்த்துக்கலாம். எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். சேர்த்துட்டு இந்த அரிசி உடையாத மாதிரி இதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான சீசனல் மாங்காய் சாதம் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, கடைசியாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை தூவிடுங்க. பாய்.